ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டுப்புடவையை கொண்டு வந்து கொடுத்துட்டு காசு ஆகிக்கலான்னு சொன்னாங்க. என்கிட்டே வந்து பழைய பட்டுப்புடவை நிறைய இருந்துச்சு. ஆனால் சரி ஒரு புடவை மட்டும் எடுத்துகிட்டு போவோம், என்ன ப்ரைஸ்க்கு தான் வாங்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் போன மண்டபம் தான் வேலை விநாயகர் கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபத்தில் தான் இப்படி புதுசாக வந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்து ஒரு இது போட்டிருந்தாங்க, கடை போட்டிருந்தாங்க. எங்கள் ஊரில் இருக்குது அந்த கல்யாண பத்திரப்பில் வேலை விநாயகர் கல்யாண மண்டபம்னால எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எங்கள் ஊர் சைடு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நாங்கள் உள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் இதெல்லாம் நிறைய இருந்துச்சு. குட்டி குட்டி ஃபேனு, நல்லா க்யூட்டான பொருட்கள், சின்ன சின்ன கண்ணாடி, அப்படி நிறையா ஸ்டேஷ்னரி பொருட்கள், அப்புறம் அழகு சாதன பொருட்கள், அப்புறம் ஸ்கூல் பேக்கு, ஹேண்ட்பேக்கு, மேட்டு, புடவை, நைட்டி, பெரிய பெரிய அருங்காமனை, பெரிய கரண்டி, இந்த மாதிரி ஏகப்பட்டது இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே மாதிரி ஸ்க்ரீன் கிளாத்து, அப்புறம் பக்கெட்டு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான இந்த பால் சட்டி, சோறு பொங்குறது, அந்த மாதிரிலாம் இருந்தது. புடவைகள், நைட்டிகள், அந்த மாதிரி வந்து நிறைய வந்து லேடிஸ்க்கு யூஸ் ஆகிற மாதிரி தான் ஐட்டங்கள் நிறைய இருந்துச்சு. பெட்ஷீட்டு, டவலு, குட்டி குட்டி ஹேண்ட்பேக்கு, பர்ஸு, பெரிய ஹேண்ட்பேக்கு, ட்ராவலிங் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. இதுதான் நாங்கள் போய் எது எடுத்தாலும் பார்த்திங்கன்னா 170 ரூபான்னு முன்னாடி போர்டு போட்டாங்க. எந்த பொருள் எடுத்தாலும் 170. சின்ன சின்ன அப்புறம் கண்ணாடி பொருட்கள்லாம் அழகழகாக இருந்தது. பெரிய வாட்டர் பாட்டில், இதெல்லாம் நாங்கள் 1 பை 1 பார்த்துட்டே வந்தோம். அப்புறம் ஜூஸரு, காய்கறி கட் பண்ணுறது மிஷினு எல்லாமே இருந்துச்சு. 1 பை 1 நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். நானும் சில பொருட்கள் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய புடவை வந்து நான் கொடுத்துட்டு போயிருந்தேன். இந்த புடவை வந்து என்ன ரேட் வரும்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ கல்லில் உரசி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நான்ஸ்டிக் இதெல்லாம் இருந்துச்சு. நிறைய பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் கட்ரு, வெஜிடபிள் கட்ரு, அந்த மாதிரி இருந்தது. நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம் பார்த்திங்கன்னா பூண்டு கட் பண்ணுறது, பச்சை மிளகாய் கட் பண்ணுறது, அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணுறது, நல்லா ஷேப்பாக கட் பண்ணுறது, அந்த மாதிரி பிளாஸ்டிக் பக்கெட்டு, பிளாஸ்டிக் கூடைகள், அந்த மாதிரி பெரிய பெரிய பொருட்கள் அந்த மாதிரி நிறைய இருந்தது. என் பட்டுப்பொடியை வந்து நான் கொடுத்துட கேட்டேன். அவங்க வந்து என்னோடய ஒய்ஃப் இல்லை, நான் கொஞ்சம் வரவும் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லி என்னோடய பட்டுப்புடவை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. சரி அவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் 2 புடவை எடுத்தேன், ஒரு நைட்டிலாம் எடுத்துகிட்டு நிறைய பொருள் இருந்தது. எதை எடுக்க எதை விடனே சொல்லி தெரியல. அந்த அளவுக்கு பொருள், ஈயப்பாத்திரங்கள் இருந்தது, சில்வர் பாத்திரங்கள் இருந்தது, நிறையவே இருந்துச்சு. குட்டி குட்டி ஃபேன்லாம் பார்க்க க்யூட்டாக இருந்தது. ஆனால் காற்று ஒன்றும் வரலங்க. சும்மா ஒரு அழகுக்காண்டி வேணால் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். குட்டிஸ்களுக்கு விளையாட வேணால் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி குட்டி குட்டி ஃபேன்லாம் இருந்தது. செப்பல்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. லேடிஸ் அண்டு ஜென்ட்ஸ்க்கான செப்பல்ஸு, குட்டி குட்டி பசங்களுக்கான செப்பல்ஸு, ஹீல்ஸு, அப்புறம் வாக்கிங் போகிற செப்பல்ஸு, அந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருந்தாங்க. அப்புறம் ஸ்பூனு, கரண்டி, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்லையுமே வந்து இருந்தது. ஷூலாம் போட்டிருந்தாங்க, குட்டி குட்டி பசங்களுக்கு ஷூ, அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். விலை பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சீப்புன்னு சொல்ல முடியாது, பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு பெரிய ஒரு 25 லிட்டர் வாட்டர் கேன் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். நான் எடுத்துகிட்டு வந்ததில் ஏற்கனவே உங்களுக்கு வந்து நான் ஷார்ட்ஸ்லேயும் லென்த் வீடியோவில் நேற்றே நான் போட்டிருப்பேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா போய் கேட்டப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நல்லா பபுள்ஸாக வச்சு அது காலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடக்கிறப்போ நல்ல ஒரு சாஃப்டான கிளாத் கொடுத்து போட்டிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. ஆனால் நான் வாங்கலை. பணியாரம் எல்லாமே இரும்பில், வடைச்சட்டி, பணியார சட்டி, தோசைக்கல், அப்புறம் பெரிய ஃபங்க்ஷனுக்கெலாம் நம்ம சாப்பாடு இது பண்ணுவோம்ல, அது மாதிரி பெரிய கரண்டி, பூரிக்கட்டை, அந்த மாதிரிலாம் நிறையா இரும்பு ஐட்டங்களும் ஒரு சைடு வச்சுருந்தாங்க. இரும்புலேயே அடுப்புலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. நான் இந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறைய வீட்டில் வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கலை. எது எடுத்தாலுமே வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ப்ரைஸ் தான், 170 ரூபா தான். ஆனால் ஒரு இரும்பு வடைச்சட்டி மட்டும் ஒன்று வாங்கினேன். ஏன்னா நான் எண்ணெய் காய்ச்சறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த இரும்பு சட்டியில் வந்து அயன் சத்து வந்து நிறையா இருக்குன்னு சொன்னதுனால ஏற்கனவே ஒன்று வச்சுருக்கிறேன். இருந்தாலும் சரி இன்னும் ஒன்று வாங்கிக்கலாம். ஆனால் நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா பயங்கர வெயிட்டுங்க. இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் நாங்கள் கடைக்குள்ளேயே உள்ளே சுற்றினோம். 3:30க்கு போனோம் அப்படின்னா 4:30, 5 ஆயிடுச்சு. நாங்கள் அங்கேருந்து வர்றதுக்கே மணி 5 மணி ஆயிடுச்சு. நான் எடுத்து இந்த கூடைக்குள்ளே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கூடைக்குள்ளே இருக்கிறது எல்லாமே என்னோடய திங்ஸ் தான். ஒரு கூடையும் ஒன்று கொடுத்துட்றாங்க. எடுத்து நம்ம கூடைக்குள்ளே தனியாக வச்சு நம்ம வாங்கிக்கலாம். ஒரு நைட்டி ஒன்று எடுத்தேன். நைட்டி பரவாயில்ல, 170 ரூபானா கொஞ்சம் பரவாயில்ல.
ஆனால் பியூர் காட்டன் கிடையாது, அதாவது பாலிஸ்டர் கொஞ்சம் மிக்சடு மாதிரி இருந்தது. டிசைன்காண்டி நான் எடுத்தேன், அதில் போட்டிருந்த டிசைன் நல்லா இருந்தது, அதுக்காண்டி நான் எடுத்தேன். அப்புறம் சரி இந்த பெரிய கரண்டிலாம் எடுப்போமான்னு பார்த்தேன். அதெல்லாம் எதுக்கு நமக்கு, நம்ம என்ன இருக்கிறது 3 பேர், ஏதோ ஃபங்க்ஷனுக்கு என்ன நம்ம சமைக்கவா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஆனாலும் எனக்கு என்னோடய கண்ணு பார்த்திங்கன்னா அந்த புடவை சைடே போயிட்டு இருந்தது. புடவை நல்லா இருந்தது, ஆனால் என்ன பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, லென்த்து கம்மியாக இருக்குமோ என்னமோன்னு பயந்துட்டு இருந்தேன். சரி ஓகே ஒன்று எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி 2 புடவையுமே எடுத்து போட்டாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூனு இதெல்லாம் வைக்கிற அந்த ஒரு இது ஒன்று வாங்கினேன் 170 ரூபான்னு சொல்லிட்டு. அது அழகாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு காப்பர் கலரில் அழகாக நல்லா கொடுத்துருந்தாங்க. பார்க்க நல்லா கண்ணை பறிக்கிற மாதிரி அட்ராக்ஷனாக இருந்தது. அதனால் அதுவும் ஒன்று வாங்கினேன். பிளேட்லாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் நம்ம பிரியாணிக்கெலாம் ரைஸ் கொட்டி தண்ணியெல்லாம் இருத்து போடுவோம்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய தட்டெலாம் இருந்தது. தாம்பாள தட்டெலாம் இருந்துச்சு. நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. ஒன்று பார்க்க ஆசை தான், ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறது, எடுத்த நிறைய அமௌண்ட் ஆயிருமே அப்படிங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தோம். சுவாமி படங்கள்லாம் 170 ரூபாய்க்கு அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா ஸ்டோன் ஒர்க் வச்சு பார்த்திங்கன்னா நல்லா கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது. நிறைய ஏற்கனவே இருக்கிற சாமிகளையே கும்பிட முடியல, நீ எதுக்குடா சாமி எக்ஸ்ட்ரா சாமியை வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதேமாதிரி பேபிஸ் படம், நேச்சுரல்ஸ் படம்லாம் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நல்லா தான் இருந்தது, அழகாக தான் இருந்தது. நான் அப்புறம் ஃபேன் துடைக்கிறதுக்கு ஒரு இது ஒன்று வாங்கினேன். பேக்லாம் இருந்தது, ஸ்கூல் பேக்லாம் குட்டி குட்டி பேக்காக இருந்தது. இது வந்து சிப்ஸு போடுற அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் முத்து மாதிரிலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தால் பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்தது. ஆனால் 170 வந்து நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்லாம் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஹாட் பாக்ஸ்லாம் நல்லா அழகழகாக சில்வர் ஹாட் பாக்ஸு, அப்புறம் பிளாஸ்டிக் ஹாட் பாக்ஸு. சில்வர்னால் கொஞ்சம் குட்டியாக இருக்கும், பிளாஸ்டிக்னால் கொஞ்சம் பெரிய சைஸில் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சால்ட்டு பெப்பரு எல்லாம் போட்டு வச்சுக்கிறது குட்டி குட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. பேக்லாம் பார்த்திங்கன்னா ஆனால் கொஞ்சம் ஒர்த்து இல்லை, நம்ம கொஞ்சம் அதிகமாக திங்ஸ் வச்சோம் அப்படின்னா தையல் விடுற மாதிரி இருந்தது. அப்படியே ஒரு வழியாக சரின்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம். ஐஸ்கிரீம் கடைக்கு வந்துட்டோம். இது எந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா எங்கள் வத்திராப்பில் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற ஐயங்காரு தான். ஐஸ்கிரீம் கேக்கும் வாங்கிட்டோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த புடவை என்ன ரேட்டுக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு தான் கொடுத்தேன். வாங்கிட்டு கொஞ்சம் திங்ஸும் வாங்கிட்டு அப்படியே ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. என் பொண்ணு ரொம்ப நாளாக ஃபேமிலி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ணுன்ட்டு இருந்தா, அதனால் ஒரு ஃபேமிலி ஐஸ்கிரீம் வந்து 180 சொல்லி வாங்கினேன். நந்தி பேக்கரி, இந்த பேக்கரியில் தான் வாங்கினேன். இங்கே சூப்பராக இருக்குங்க, எல்லாமே வந்து என்ன சொல்கிறது ஹைஜீனிக்காக இருக்கும். அதே மாதிரி ஒரு இந்த கேக்கு ஸ்பாஞ்ச் கேக்கு ஒன்று வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கடையில் வந்து நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பீங்கான் இருக்குது பார்த்திங்களா, பீங்கானில் வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக போட்டு வச்சுருந்தாங்க. நம்ம வந்து வெளியில் வந்து இந்த இலம் மாதிரி பிளேட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அது வந்து ஒரு பிளேட்டு 170 ரூபா அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தெரிஞ்சிச்சு. அதனால் பார்த்தேன், ஆனால் அதெல்லாம் நான் வாங்கலை. 170 ரூபா போட்டு ஒரு பிளேட்டு, ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கே நல்லா பீங்கான் பிளேட்டு கிடைக்கும். ஆனால் ஒரு பிளேட்டு வந்து 170 ரூபான்னு போட்டு வச்சுருந்தோம். ஆனால் கொஞ்சம் வெயிட்லெஸ், நல்லா தான் வெயிட்டாக இருந்தது. பிளேட் வந்து பார்க்க வெயிட்டாக இருந்தது. இந்த மாதிரி சில்வர் இந்த பொங்கல் பானை வைக்கிறது அதெல்லாமே வந்து 170 ரூபானா பரவாயில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய புடவைக்கு 1080 ரூபாய்க்கு ஒருத்தர் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.